ஆக்சுவலாக இந்தியாவோட எக்கனாமிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டோடைய எக்கனாமியுமே பார்த்திங்கன்னா 3 செக்டாராக மெயினாக பிரிச்சுடுவாங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அதுக்கப்புறம் ட்ரெஷரி செக்டார்ட்டு. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ப்ரைமரி செக்டார்னால் நமக்கு அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ரா மெட்டீரியல்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் அந்த செக்டாரில் வந்துடும். அண்ட் செகண்டரி செக்டாருங்கிறது மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் செக்டார். அண்ட் ட்ரெஷரி செக்டார்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார், ஐடி சர்வீஸு, ஹெல்த் சர்வீஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயம். இதில் யார் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14லேருந்து 15% எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவோட எக்கனாமி வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 14 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலேருந்து வருது. அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுலேருந்து எவ்வளோ வருதுன்னா 25லேருந்து 26% வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. லாஸ்ட்டாக சர்வீஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக 55லேருந்து 56% வரைக்கும் எக்கனாமிக்கு வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சர்வீஸ் செக்டார் தான். அதாவது நமக்கு வந்து ஐடி ஃபீல்டு மட்டும் கிடையாது, நமக்கு ஹெல்த் கேர், எஜுகேஷனு, ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான ஃபீல்டு தான் வந்து அதிகமான இந்தியன் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராடிக்ஷனான விஷயம் என்னென்னா, அதிகமான லேபர் ஃபோர்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். கிட்டத்தட்ட 44லேருந்து 45% பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒர்க்கை தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 100 பேர் டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னா, அதில் 44லேருந்து 45 பேர் வந்து ஃபார்மிங் செக்டார் ரிலேட்டடான ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பார்த்திங்கன்னா 25லேருந்து 26. இந்த செக்டார் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு செக்டாராக இருக்குது. ஏன்னா எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதும் ஒரே பர்சன்டேஜ் தான், 25லேருந்து 26%. அதே போல் அதில் இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து 26, ஒரே சேமாக ஒரு பேலன்ஸ்டான செக்டாராக மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது. சர்வீஸ் செக்டார் பார்த்திங்கன்னா வெறும் 33% தான் லேபர் ஃபோர்ஸ். அதாவது ரொம்ப கம்மியான லேபர் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் அதிகமான எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி இந்தியாவில். சரி, இதெல்லாம் ஓகே. இந்தியாவோட எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி மெஷர் பண்ணுறாங்க? இன்றைக்கி இந்தியாவோட எக்கனாமி பார்த்திங்கன்னா $4.17 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருக்குது. இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அண்ட் யார் மெஷர் பண்ணுறாங்க? இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயோல என்னோட சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் மெயின் வீடியோவில் பாருங்கள்.